கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளில் சிந்தனைக்கின்ற ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக்குங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல எதிர்பார்க்கிற, நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மறுரூபமாக வேண்டும். மறுரூபமாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். மறுரூபம் ஆக வேண்டும் என்றால் அந்த மனம் எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 57:17. தங்கள் மனம் போன போக்கில இவங்க என்ன பண்ணாங்களாமா? மாறுபாடாய் நடந்தார்கள். மனம் அதோடைய இஷ்டத்துக்கு போகும். பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம் என்று சொல்லி அதோடைய இஷ்டத்துக்கு டிராவல் பண்ணுகிற ஒன்றுதான் மனம். இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைநகரம் இருக்கிறது, அது சென்னை. ஏன் அது தலைநகரம் அப்படின்னு சொல்றோம்னா, தமிழ்நாடு முழுவதும் என்ன செய்ய வேண்டும் என்று கண்ட்ரோல் பண்ணுகிற மைய பகுதி அங்கதான் இருக்கு, தலைமைச் செயலகம். இந்தியாவை எடுத்துக்கிட்டா, இந்தியா முழுவதும் என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது டெல்லியில் இருக்கிறது, தலைநகரத்தில் இருக்கிறது. அதே மாதிரிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, சரீரத்துல என்ன நடக்க வேண்டும் என்பதை அவனுடைய மனது தீர்மானிக்கிறது. மனம் எங்க போகுதோ அங்க அவன் என்ன பண்றான்? போகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனம் புதிதாய் மறுரூபமாக வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாங்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி ஒருத்தருக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிசாசும் தெளிவா இருக்கிறான். என்ன பண்றான்னா, அவங்க மனதை என்ன பண்றான்? குருடாக்குகிறான். அப்ப பாருங்க, மனம் பிரகாசிச்சு அப்படின்னு சொன்னா அது தேவனிடத்துல சேர ஆரம்பிச்சிடும், தேவனோடு நெருங்க ஆரம்பிச்சிடும். பிசாசு என்ன பண்றான்? அந்த மனதை குருடாக்குகிறான். அந்த மனம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வழி தப்பி போக பண்ணுகிறது. இந்த மனம் தான், அவனுடைய மைண்ட் தான் அவனை முழுவதுமாய் கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறது. இப்போ இந்த மனதை தான் ரோமர் 12:2 சொல்லுகிறது, இது புதிதாக வேண்டும், இது மறுரூபமாக வேண்டும். ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் அந்த மனதில் நடக்க வேண்டும், அது புதிதாக மாற வேண்டும். பழைய சூழ்நிலை விட்டு அது மாறணும்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மனது எடுத்த உடனே புதிதாக முடியாது, மறுரூபப்பட முடியாது. அப்ப மனது புதிதாகணும், மறுரூபப்படணும் சொன்னா அதற்கு முன்பாக ஒன்று நடக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பெயர் மனம் திரும்புதல். நல்லா கவனிச்சுக்கணும். மனம் திரும்புதல் வேற, மறுரூபமாகுதல் வேற. கன்வர்ஷன் இது டிரான்ஸ்பார்மேஷன், அது ரிப்பண்டன்ஸ் இது டிரான்ஸ்பார்மேஷன். அப்போ அது மனம் திரும்புதல், இது மனம் புதிதாகி மறுரூபமாகுதல். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் காரணம்
இந்த மனம் புதிதாகிறது தான் காரணம். அதனால ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாருன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருடாக்கி வைக்கிறான், சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு தடுக்கிறான். அதனாலதான் இந்த மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பிசாசும் தெளிவா இருக்கிறான், அதை குருடாக்குறதுல தெளிவா இருக்கிறான். இப்ப காலம் நிறைவேறின போது இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து அவருடைய பிரசங்கமே ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதுமுதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். மறுரூபமாக பிரசங்கம் பண்ணாரா? மனம் திரும்புங்கள் அப்படின்னாரா? மனம் திரும்பினவர்களால தான் மறுரூபமாக முடியும். சரிங்களா? மனம் திரும்புகிறது அப்படின்னா என்னன்னா, நான் உலகத்தோடு, பாவத்தோடு, விக்கிரகத்தோடு, பிசாசோடு ஐக்கியம் உள்ளவனா இருந்தேன். இயேசுவை நான் பார்க்கிறதுக்கு திரும்புகிறேன். அல்லது வேற ஏதோ டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறேன், இயேசு இருக்கிற டைரக்ஷன்ல நான் திரும்புறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அப்ப இயேசு பூமிக்கு வந்து முதல் மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன்னுடைய மனம் திரும்பட்டும், உன்னுடைய போக்கஸ் மாறட்டும், மனம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறார். அப்போ மனம் திரும்புதல் நமக்கு தேவை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். அறியாமை உள்ள காலங்களை தெரியல, எனக்கு எப்படி மனம் திரும்புறதுன்னு தெரியல, எப்படி ஆண்டவர்கிட்ட வர்றதுன்னு தெரியல, பாவத்திலிருந்து விடுதலை பெறது எப்படின்னு தெரியல, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறது எப்படின்னு தெரியல, சமாதானத்துக்கு வழி என்னன்னு தெரியல, பரலோகத்துக்கு போறதுக்கு வழி என்னன்னு தெரியல. இப்படி அறியாத காலங்களை அவர் காணாதவர் போல் இருந்தார். அதை குறித்து கேட்க மாட்டார். ஆனால் இப்பொழுதோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு இந்த பூமிக்கு வந்த உடனே அவர் பாவிகளுக்காக மரித்ததற்கு பிற்பாடு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீ மனம் திரும்பி என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். அப்ப மனம் திரும்புதல் முக்கியம் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 34:5. சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் என்ன அடைஞ்சாருங்களாமா? பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டோம். சபைக்கு தான் எழுதுறாரு, ரோமருக்கு எழுதுற நிருபத்தில் எழுதுறாரு, நீங்க சபைக்கு வந்துட்டீங்க, ஆனாலும் நிறைய போராட்டம் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, அபிஷேகம் பெற்றுட்டீங்க, எல்லாமே இருக்குது. ஆனா விடுதலை இல்லை, போராட்டம், பிரச்சனை, பலவிதமான காரியத்துல நீங்க அவதிப்பட்டு இருக்கிறீங்க. நமக்கே தெரியல என்னதான் பண்றது. ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணியாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, உபவாசம் இருந்தாச்சு, ஆனாலும் விடுதலை இல்லையே. ஏன் அப்படின்னு கேட்டா, ரோமர் 12:2 சொல்லுது, நீ மறுரூபமாகணும், உன்னுடைய மனம் புதிதாகணும். அப்ப மனம் எப்படி புதிதாகும் அப்படின்னா, மனம் திரும்பினவனுக்கு தான் மனம் புதிதாக முடியும். மனம் திரும்புதல் நமக்குள்ள நடந்தாதான் மனம் புதிதாக முடியும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? உலகத்தை நோக்கியும் பாவத்தை நோக்கியும் போயிட்டு இருந்த நானு இயேசுவை நோக்கி நான் திரும்புகிறேன், இயேசுவை நான் நோக்கி பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன பண்ணாங்களாமா? பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்போ ஒளியா இருக்கிற தேவனை ஒரு மனுஷன் பார்க்கும் போது, அந்த இயேசுவிடத்துல திரும்பும் போது, அவர்கிட்ட இருக்கிற அந்த பிரகாசம் அந்த மகன் மேல வெளிப்படுகிறது, அந்த மகள் மேல வெளிப்படுகிறது. அந்த இயேசுவை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருண்டு கிடக்கிற அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒளி கடந்து வருகிறது. இருள் அவர்களுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருந்துச்சோ, பாவம், அக்கிரமம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், கெட்ட சிந்தனைகள், பாவ வாழ்க்கைகள், அடிமைத்தனத்தின் வாழ்க்கைகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த ஒளி உள்ள வரும்போது அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. இதுக்கு பெயர் மனம் திரும்புதல். ஒருவேளை
இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் கரெக்டா நடக்காதவங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாது, நடக்காது. முதல்ல மனம் திரும்புதல் நடக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நான் வரணும், ஆண்டவரை இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஒளி உள்ள வந்தாதான் இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு பலிக்கும். அந்த ஆண்டவரோட நான் ஐக்கியமா இருந்தா மட்டும்தான் அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிள்ளை ஆகாம எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? அவருடைய பிள்ளை ஆகிறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். ஒருவேளை இன்னைக்கு இங்க வந்திருக்கிற யாராவது ஒரு மனம் திரும்புதல் இல்லாம யாராவது இருந்தீங்கன்னா, இயேசுவை பார்க்காதபடிக்கு, இயேசுவினுடைய முகத்தினுடைய ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்காதபடிக்கு, உங்கள் உள்ளத்திற்குள்ள இருள் உள்ளவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துக்குள்ள நீர் வாரும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துக்குள் நீர் பிரகாசியும் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக அந்த தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி உங்களுக்குள்ளாக வீச ஆரம்பிக்கும். அந்த இருள் உள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடுதலை இருக்காது. இருள் இருக்கிற வரைக்கும் அடிமைத்தன வாழ்க்கையாக தான் இருக்கும். இருள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. இருள் இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாய் வாழ முடியாது. அந்த இயேசு அந்த இருளை நீக்குகிற ஒளியாய் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவிடத்துல திரும்புகிற ஒரு மனுஷனுக்கு பெயர் தான் மனம் திரும்பினவன். அப்போ இந்த மனம் திரும்பினவர்கள் சபைக்கு வர்றாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இப்போ இரண்டாவது கேட்டகரிக்கு வர்றேன். மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சபைக்கு வந்தாச்சு, எல்லா வாரமும் வந்துட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல, விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியல. வசனம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். ஏன் போராட்டம் அப்படின்னு சொன்னா, மறுரூபமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை மீண்டுமா வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், இந்த பூமிக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனால் நீங்க மனம் திரும்பினதுனால, நீங்க சபைக்குள்ள சேர்க்கப்பட்டதுனால பூமிக்குரிய உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்தார்கள் வாழுகிறது மாதிரி நீங்க வாழக்கூடாது. அவங்க அதை பண்றாங்க, இவங்க இப்படி போறாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க, இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களோட ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது. மறுரூபமாக வேண்டும், மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். அப்போ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை, என்னுடைய விடுதலைக்கு தடை, நான் தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு தடை, என்னுடைய வாழ்க்கையில சத்துரு எளிமையாக உள்ள வர்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் நான் மறுரூபமாகவில்லை. எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் நடந்துருச்சு, இயேசுதான் தெய்வம்னு சொல்லிட்டு நான் ஏத்துக்கிட்டேன். ஆனால் என்னுடைய மனம் புதிதாகவில்லை. என்னுடைய உள்ளத்திற்குள் இயேசு வந்துட்டாரு, அது உண்மைதான், நான் வேற யாரையும் வணங்குறது இல்லை. ஆனால் எனக்குள்ளே வந்த இயேசுவுக்காக என்னுடைய மனம் புதிதாகவில்லை. இயேசு உள்ள வந்துட்டார், நான் மனம் திரும்பிட்டேன். இன்னைக்கு பல கிறிஸ்தவருடைய பிரச்சனை இதுதான். வருஷங்கள் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஆனா மற்றவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இருக்காது, விடுதலை இருக்காது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்? இயேசு உள்ள இருக்கிறார், உண்மைதான். மனம் திரும்புதல் நடந்தது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான். ஆனால் உன்னுடைய மனம் புதிதாகவில்லை, உன்னுடைய மைண்ட் மறுரூபமாகல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உன்னுடைய இந்த மூளை உனக்குள்ள இருக்கிற இயேசுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது, அவரை எப்படி திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு உன்னுடைய மூளை உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை திருப்திப்படுத்தவில்லை. இன்னும் சொல்லணும்னா, எனக்குள் வந்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு தகுந்த மாதிரி நான் வாழணும், நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய மூளை தீர்மானம் எடுக்கவில்லை. என்ன நடக்குது? அவர் எனக்குள்ள வந்துட்டாரு, அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா இந்த மைண்ட் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. உலகத்தினுடைய பொருளாசை, பண ஆசை, இச்சைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், உலகத்தினுடைய மனிதர்களை மாதிரி எல்லாம் வாழ ஆரம்பிச்சாச்சு. இந்த மைண்ட் உலகத்திற்குள்ள ஃபுல்லா சுற்றி திரிகிறது. உள்ளத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். எப்படி விடுதலை நடக்கும்?
நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருக்கு முன்பாக குற்றமற்றதா இருக்க வேண்டும். அவர் எனக்குள்ள இருக்கிறார், உண்மைதான். என்னுடைய மனம் புதிதாக வேண்டும். இன்னைக்கு நம்ம பிரச்சனையே நம்முடைய மைண்டு தான். பிசாசு ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்றான்? உங்க சரீரத்துக்குள்ள பிசாசு ஏன் வர்றான்னா, உன்னுடைய மைண்டு இந்த பிரபஞ்சத்தோடு ஒட்டி இருக்கிறது, இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கிறது. ஒன்னியவன் சொல்றாரு, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, அது பிசாசினுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அப்ப என்னுடைய மைண்டு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும் போது பிசாசு கொத்த வேஷம் தரிக்கிறதுக்காக அர்த்தம். உலகம்னா ஒரு பிசாசு தான் இருக்கான். அப்ப உலகத்தை குறித்து நான் யோசிக்கும் போது, உலகத்தான் மாதிரி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிசாசுக்கு நான் வழி விட்டு விட்டேன். அப்ப வராம என்ன பண்ணுவான்? என்னை டிஸ்டர்ப் பண்ணாம என்ன பண்ணுவான்? உங்களை ஜெபிக்க விடாம என்ன பண்ணுவான்? உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணாம என்ன பண்ணுவான்? நம்ம தான் வழி விட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியாளர் சொல்றாரு, நீ மனம் திரும்பினாய், ஆனால் மறுரூபமாகவில்லை. உன்னுடைய மனம் புதிதாகவில்லை. உனக்குள் வந்த இயேசுவுக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை திருப்பவில்லை. இங்க நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்னை மறுரூபமாக்குங்க, மறுரூபமாக்குங்க, என்னை ஒப்பு கொடுக்குற. அது நடக்காது. நீங்க தீர்மானம் எடுத்தாதான் அவர் மறுரூபமாக்க முடியும். நான் ஒரு முடிவு பண்ணணும், வேண்டாம் ஆண்டவரே, இது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எனக்கு வேண்டாம், உலகத்தை நான் சிலுவையில் அடிக்கிறேன். கலாத்தியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன பண்றாங்களாமா? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உங்க மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையாதபடிக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு விடுதலை வேணும்னா அது இயேசுவின் இடத்துல கிடைக்காது. விடுதலையே கிடைக்காது. ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. நீங்க ஜெபமே பண்ண வேண்டாம். உபவாசம் பண்ணி பிரயோஜனம், உபவாசம் பண்ண வேண்டாம். விடுதலை கிடைக்காது. எந்த பாஸ்ட் வந்தாலும் விடுதலை நடக்கும். உனக்கு விடுதலை வேணும்னா உனக்குள்ள வந்த இயேசுக்காக உன்னுடைய மனது மறுரூபமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய வேஷம் தரிக்கிறதை விட்டு நீ மாறணும். இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காய் சாகணும், சிலுவையில் அடிக்கப்படணும். இந்த அனுபவம் இல்லாதபடிக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அது தோல்வியான கிறிஸ்தவ வாழ்க்கையாக தான் இருக்க முடியும். இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மறுரூபமாகுதல் எப்படி நடக்குது பாருங்க. இப்போ நான் ஒரு மனுஷன், நான் இங்க நிக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இப்ப நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, மனம் திரும்பிட்டீங்க. இப்ப நான் நிக்கிறேன், எனக்கு இந்த பக்கம் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, உலகம், சரிங்களா? அது பிசாசின் ஆளுகையில் இருக்குது. என்னுடைய இந்த பக்கம் தேவராஜ்யம் இருக்குது, வசனம், சபை, ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்குது. இப்ப நான் நடுவில் இருக்கிறேன். ஒரு ரட்சிக்கப்பட்டவருடைய அனுபவத்தை பாருங்க. ரட்சிக்கப்பட்டாச்சு, நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், பரலோகத்துக்கு போகல. உலகத்தில் இருக்கும்போது என்னுடைய ஒரு பகுதியில் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, உலகம் இருக்கிறது. அது என்ன பண்ணுது? என்னை கவர்ந்து இழுத்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் மனம் திரும்பி இருக்கிறதுனால, நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால தேவ ராஜ்யம் இருக்குது, சபை என்னை கூப்பிடுகிறது, வசனம் என்னை கூப்பிடுது, ஆலயத்துக்கு போகும்போது வசனம் என்னோட பேசுகிறது. இது ரெண்டுக்கு நடுவில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? மாட்டிக்கொண்டிருக்கிறேன். நான் மனம் திரும்பினவன் தான், ஆண்டவருடைய பிள்ளைதான். ஆனா இந்த பிரபஞ்சம் என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது. இப்போ மறுரூபமாகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்சம் சொல்றத கேட்காம இந்த தேவராஜ்யத்தை நான் தேடும் போதுதான் மறுரூபமாகுதல். ஹல்லேலூயா. பல நேரங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, நான் மனம் திரும்பிட்டேன், இந்த பிரபஞ்சம் சொல்றதையும் கேட்டுட்டே இருக்கிறேன், தேவராஜ்யம் சொல்றது கேட்டுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்று திரிகிறான். ஒன்னா அனலா இருக்குது, இல்லன்னா என்ன பண்ணிரு? குளிரா இருக்குது. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. ஏன் ஆசீர்வாதம் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில? ஏன் விடுதலை இல்லை? ஏன் சிலுவையில இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, ஏன் உங்களுக்கு அந்த விடுதலை வரல அப்படின்னா, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய், இருமனம் உள்ளவனாய் இருக்கிறாய், இரண்டு தோணியில கால் வைத்திருக்கிறாய், உன்னுடைய பிரயாணம் வாய்க்காது, உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், கிறிஸ்தவத்தினுடைய விடுதலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தை உதறி தள்ளிட்டு தேவராஜ்யத்தை நீங்க தேடணும். அதனாலதான் சொல்றாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்க என்ன பண்ணுங்க? தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாமா? கூட கொடுக்கப்படும். அடுத்ததாக பாருங்க, ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும்.
இப்ப பாருங்க, இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா மாம்சத்தினுடைய சிந்தையும் கொடுத்துட்டே இருக்கும். மாம்சம் என்னது? நம்ம சரீரம். இந்த சரீரத்துக்கான சிந்தை. அதனாலதான் மத்தேயு 6ல சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலை நாளைக்கு என்ன பண்றது, கல்யாணத்துக்கு என்ன பண்றது, 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கல்யாணத்துக்கு இப்பவே குழந்தைகளுக்காக இப்பவே கவலை. நமக்கு நகை சேர்த்தணும், பணம் சேர்த்தணும். அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவோம், சொத்து வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு என்ன பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டே இருந்தான்னா நாளைக்கு என்ன பண்றது, அடுத்த நாள் என்ன பண்றது, கவலை வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்குள்ள கவலை இருக்குதுன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ள உரியவர்களா தான் இருக்கிறீங்க. ஆனா இந்த பக்கம் தேவராஜ்யத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பத்தை கவனித்துப்பார், ஆகாயத்து பட்சியை கவனித்துப்பார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நோக்கிறதும் இல்லை, அவைகளை பரமபிதா போஷிக்கிறார், உனக்கு பணத்தை தருவார், உனக்கு குடும்பத்தை தருவார், உனக்கு குழந்தைகளை தருவார், வேலையை தருவார், இந்த உலகத்துல தருவார் என்ற நம்பிக்கையை இந்த தேவராஜ்யம் உனக்கு ஊட்டி கொண்டே இருக்கும். இப்ப இந்த நம்பிக்கை வரும்போது எனக்கு கவலை வருமா? அப்ப எனக்கு கவலை வருதுன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தினுடைய வேஷம் நான் தரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த உலகம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு கொண்டிருக்கிறாய். உலகம் சொல்லுது நீ என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ணுவ கேட்டுட்டே இருக்குது, நானும் அதை கேட்டுட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவராஜ்யத்துக்குரியவன். தேவராஜ்யம் என்ன சொல்லுது? நீ கவலைப்படாத, நாளைக்காக கவலைப்படாத. அப்போ என்னுடைய மனது இந்த பிரபஞ்சத்தை விட்டு இந்த தேவராஜ்யத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு திரும்ப வேண்டும். அதற்கு பெயர் தான் மறுரூபமாகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனம் புதிதாகுதல் நமக்கு வரணும். பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. பிரபஞ்சத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவர் நம்ம என்ன பண்றது இல்ல, பார்க்கிறது இல்ல. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க வெட்கப்பட்டு போவாங்களா? என் ஜனங்கள் ஒரு நாள் என்ன பண்றது இல்ல, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஏன் நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்க மனம் புதிதாகி நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்து இந்த மறுரூபம் எப்படி நடக்குது பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இப்ப பாருங்க, இந்த மனம் ஏன் புதிதாகணும்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவை மனம் திரும்பிட்டேன், ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்கிறேன். இதுல மூணாவது எப்படி பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறேன்னா, வீண் சிந்தனை, மனசுக்குள்ளேயே தேவையில்லாத சிந்தனை. வாசிக்கலாம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து. என்ன வீண் சிந்தனை? 18வது வசனத்திலிருந்து. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் உள்ளே கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விசாரத்துக்கு ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, இந்த வீண் சிந்தனை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. இது வெளியில யாருக்கும் தெரியாது, இது உள்ள நடக்கிறது. அப்ப இந்த வீண் சிந்தனை உள்ள வரும் பொழுது அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அப்படின்னு என்ன அர்த்தம்? இருதயத்துக்குள்ள ஒளி வந்துருச்சு, ஏசு உள்ள வந்துட்டாரு. ஆனா இப்ப அந்தகாரம் எங்க வருது? சிந்தனையில அந்தகாரம் வந்து உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பித்து தங்களுடைய சிந்தனைகளை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. தவறான சிந்தனைகள், கெட்ட யோசனைகள், அன்கண்ட்ரோலபிள் தாட்ஸ் மனசுக்குள்ள வந்துட்டே இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இச்சைகள், பாவங்கள், எப்ப பாரு யாரை பார்த்தாலும் கண்கள்ல இச்சைகள், யாரை பார்த்தாலும் ஒரு தராதரம் இல்லாதபடிக்கு. ஏன் அப்படின்னா நான் இயேசுனுடைய பிள்ளைதான், ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வீண் சிந்தனைக்கு என்னுடைய சிந்தனை என்ன பண்ணிட்டேன், நான் ஒப்பு கொடுத்து விட்டு. அப்போ பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், வாசிங்க. பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைனா, நீ மனம் திரும்பினது உண்மைனா, இந்த புறஜாதிகளுடைய சிந்தனையின்படி நீங்க இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தனைக்கு நம்ம என்ன பண்ணணும்? வரணும். இயேசு எப்படி சிந்திச்சு கொண்டிருந்தார், இயேசுவுடைய
வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்று சொல்லி அந்த சிந்தைக்கு நான் வருகிறேன் இல்லவா, இதற்கு பெயர் தான் மறுரூபமாகுதல். நல்லா பாருங்க, சபைக்கு வந்துட்டோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம், ஆனா சிந்தனையில மறுரூபமாகலையே. இன்னும் வீண் சிந்தனை, வீண் கவலை, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த அந்தகார சக்திகளுடைய அந்த தாக்குதலுக்கு நம்முடைய மனதை செலுத்தி விட்டோம். பிசாசு அந்த வழியில நம்முடைய சிந்தனைக்குள்ளே கடந்து வந்து விட்டான். இப்பொழுது உள்ளத்துக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சு, சிந்தனையில அந்தகாரம் வந்துருச்சு. அதனாலதான் விடுதலை இல்லை, அதனாலதான் போராட்டம், அதனாலதான் சரீரத்துல போராட்டம், அதனாலதான் தேவனோடு நம்ம ஐக்கியம் கொள்ள முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிந்தனை அல்ல, கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்குள்ள வரணும். இதற்கு பெயர் தான் மனம் புதிதாகி மறுரூபமாகுதல். அப்படின்னா இன்னும் தெளிவா சொல்லணும்னா, என் சிந்தனையில இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்காம இயேசுவை குறித்து நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பெயர் தான் மறுரூபமாகுதல். அடுத்ததாக சங்கீதம் 119 113. சங்கீதம் 119 113. வீண் சிந்தனையை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலை, வீண் சிந்தனை, இந்த உலகத்தினுடைய காரியம், இதெல்லாம் நம்ம சிந்திச்சோம். இதுவும் இருக்குது, தேவராஜ்யமும் இருக்குது. நான் தேவராஜ்யத்துக்கு அதை குறித்து நான் சிந்திக்கும் போது என்னுடைய மனம் மறுரூபமாகுதுன்னு நான் சொன்னேன். இப்போ அது இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா தாவீது சொல்றாரு, இந்த வீண் சிந்தனை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்குரிய சிந்தனைகளை என் மனசுல நான் என்ன பண்ணுமாமா, வெறுக்கணும் முதல்ல. அடுத்தது கர்த்தருடைய வேதத்துல என்ன பண்ணுமாமா, ஒரே ஃபார்முலா, அவ்வளவுதான். மனம் புதிதாகி மறுரூபமாகணும் அப்படின்னா, உங்களுக்கு விடுதலை நடக்கணும் அப்படின்னா, சிந்தையில் இருக்கிற அந்தகாரம் மாறணும்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த சிந்தனைகளை நீங்க வெறுக்கணும். உங்க சிந்தனைக்குள்ள வர்றத, ஐயோ ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறுப்பு உங்களுக்கு வரணும். அதுல என்ஜாய் பண்ணக்கூடாது, அதை நீங்க வெறுக்கணும் முதல்ல. ரெண்டாவது, கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ணணும், பிரியமா இருக்க வேண்டும். நான் மனம் திருப்பினது உண்மைதான், ஆனா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறேன்னா, மனம் திருப்பினது உண்மைதான், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்திருக்கிறேன்னா, ஏன் விடுதலை இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா, இந்த கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பானாமா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுவாமா, வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்க மாட்டேங்குது வேலைக்கு போனா? ஏன் உங்களுக்கு எந்த தொழில் வாய்க்க மாட்டேங்குது? ஏன் திருமணம் வாய்க்க மாட்டேங்குது? ஏன் எந்த ஆசீர்வாதம் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னா, வீண் சிந்தனை, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். இன்னும் உலகத்தோட ஒன்றி இருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், உள்ளத்துக்குள்ள இயேசு வந்தது உண்மைதான், ஆனா அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்க சபைக்கு வர்றது உண்மைதான், காணிக்கை கொடுக்கறது உண்மைதான், தசமபாகம் கொடுக்கறது உண்மைதான், ஆனா உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில, உங்களுடைய சிந்தனையில வீண் சிந்தனை இருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, அந்த இடம் புதிதாகி மறுரூபம் ஆகாத வரைக்கும் உனக்கு விடுதலை நடக்காது. உன்னுடைய புத்தியில் இருக்கிற அந்தகாரம் மாறாத வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. தலைகீழா நின்னாலும் என்ன கிடைக்காது, ஆசீர்வாதம் வராது. காரணம், பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனாலதான் உன்னுடைய ஆசீர்வாதம் ஏன் இவ்வளவு நாள் தடுத்து கொண்டிருக்கிறது. உனக்கான ஆசீர்வாதத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேனே, நீ இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயே. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே வழிதான், இதையெல்லாம் வெறுத்து அவருடைய வேதத்துல பிரியமா இருக்க வேண்டும். அதனாலதான் பிசாசு பைபிள் படிக்க விட மாட்டான். அதனாலதான் பைபிள் எடுத்தா உங்களுக்கு தூக்கம் வரும், அதனாலதான் செய்தி கேட்டா தூக்கம் வரும். என்ன விஷயம், புத்தியில் அந்தகாரம், பிரபஞ்சத்தோட நான் ஒன்றி இருக்கிறேன் எங்கேயோ. அதனாலதான் பைபிள் என்னால படிக்க முடியல. நீங்க பைபிளை திறந்து படிக்கிறதுல ஒரு விடுதலை நடந்தா உங்க சிந்தனையில விடுதலை நடந்துச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களால தெளிவாய் பைபிளை படிக்க முடிஞ்சதுன்னா உங்களுடைய சிந்தனை மறுரூபம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்களே அதை கண்டுபிடிச்சிடலாம், மறுரூபம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்ப இந்த வேதத்தை படிக்கும் போது என்ன நடக்கிறது? வாசிங்க, எபிரேயர்கள் எழுதிருக்கோம் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். எபிரேயர்கள் எழுதிருக்கோம் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருக்கிறது. இப்ப
பாருங்க, பிசாசு ஏன் இந்த வேதத்தை படிக்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னா, இந்த வேதத்தை திறந்து நான் படிச்சேன்னா அந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அந்த வசனத்திற்குள்ள வல்லமை இருக்கிறது. அது உங்களுடைய ஆத்துமா, ஆவி, கணுக்கள் ஊனையும் உருவ குத்தி உங்க இருதயத்தின் யோசனைகளை எல்லாம் வகையறுத்து வெளியே கொண்டு வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு விரோதமா ஏதாவது உங்க சிந்தனையில் இருந்துச்சுன்னா அதை வெளியே கொண்டு வருகிற வல்லமை இந்த வசனத்துக்கு இருக்கிறது. பிசாசு ஏன் இந்த வசனத்தை வாசிக்க விட மாட்டேங்கிறான் தெரியுமா? அவன் இந்த வசனத்தை வாசிச்சா உங்க சிந்தனையில குடியிருக்க முடியாது. பிசாசு உங்க சிந்தனையில அந்தகாரத்துல குடியிருந்து கொண்டிருக்கிறான். அவன் நம்முடைய மனதுல குடியிருக்கிறான். அதனாலதான் குடியினுடைய ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, பிசாசினுடைய பலவிதமான காரியங்கள் அவனுடைய ஒரு மனுஷனை குறித்து ஏன் வாட்டி கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் அங்க போய் கிரியை செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறான் பிசாசு. நீங்க வேற ஒண்ணும் இல்ல, வசனத்தை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும். இந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. பிசாசு எந்த மூலையில உட்கார்ந்திருந்தாலும் சரி, எங்க அவன் மறைஞ்சிருந்தாலும் சரி, அவனை வகையறுத்து அந்த கிரியைகளை அழித்து அதை வெளியே கொண்டு வருகிற வல்லமை இந்த வசனத்துக்கு இருக்கிறது. இந்த வசனம் வெறும் வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. அவர் வார்த்தையாகிய தேவன், அவர் சத்தியம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:32, இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் போது சத்தியம் உங்களை என்ன பண்ணிருமாமா? அவ்வளவுதான், விடுதலையா அங்க. எனக்கு சிந்தனையில விடுதலையில ஒரே போராட்டமா இருக்குது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்க சொல்லிட்டே இருக்காதீங்க. உங்க கையிலேயே விடுதலை இருக்கிறது. உங்க பிரச்சனைக்கான மருந்து உங்க கையில இருக்கிறது. அதை படிக்க விட மாட்டேங்கிறான். வேதத்தை எடுத்து நீங்க உட்கார்ந்த மயக்குகிறான். வேதத்தின் மேல விருப்பத்தை கொண்டு வர மாட்டேங்கிறான். அப்படியே எடுத்தாலும் ஏதாவது ஒரு சங்கீதத்தை மடமடன் வாசிக்க வைக்கிறான். அப்படியே எடுத்தாலும் 10 வசனம் வாசிச்சாலே ஏதோ பெருசா வாசிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்து மூட வைக்கிறான். அப்படியே நீங்க வேதத்தின் மேல் பிரியமா இருந்தாலும் அவசர கதியில வாசிச்சு போக வைக்கிறான். இல்ல இல்ல, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க, நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காமல் வீண் சிந்தனைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறதுக்கு அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வேதத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. வேதத்தை வாசிக்கிறதுக்கு நீ நேரத்தை ஒதுக்கு. வேதத்துக்கு முன்பாக உங்களுடைய முழங்கால்களை முடக்குங்கள். வேதம் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் உங்களுடைய வீண் சிந்தனைகளை வகையறுத்து சத்துரு உங்க மைண்டை எங்க கட்டியிருக்கிறானோ அங்கே ஒரு விடுதலை கொடுத்து உங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடத்துக்கு நேராக நடத்தி விடும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம், மனம் திரும்பிட்டோம், ஆசீர்வாதம் வராது. மறுரூபமானால்தான் ஆசீர்வாதம். நீங்கள் மனம் புதிதானாதான் ஆசீர்வாதம். சரி, இந்த மறுரூபமாகுதல் ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி கரெக்டா நம்ம யூஸ் பண்றது? சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். மத்தேயு 6:30. மத்தேயு 6:30. உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை சரித்து எரிந்து கொடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக விடுவித்தால் உங்களுக்கு விடுவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எப்படி இந்த வசனத்தை அப்ளை பண்றதுன்னு பார்த்துக்கோங்க. கவலை வருது எனக்கு, சரிங்களா? ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பணம் இல்லையே, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லையே, சாப்பிட்றதுக்கு பணம் இல்லையே, வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லையே, ஒரு கவலை உங்களை ஆழ்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க கவலை வரும்போது நான் வேதத்தில் பிரியப்படணும் தானே, பைபிள் எடுத்து வச்சா ஆண்டவர் சொல்லுவாரு, அற்ப விசுவாசியே, வாசிங்க, அற்ப விசுவாசியே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனத்தை வாசிச்சோம்னா நமக்கு என்ன ஆகும்? கவலை மறுபடியும் அதிகமாகுமா இல்ல விசுவாசம் வருமா? அதுதான் மறுரூபம். ஹல்லேலூயா. இப்ப இந்த கவலையில ஒரு மறுரூபம் நடந்துச்சா? அப்ப கவலை பட்ட உடனே இந்த மாத்திரை எடுத்து சாப்பிடணும். கவலை வந்த உடனே இந்த பைபிளை திறக்கணும். அதெல்லாம் விட மாட்டான் பிசாசு. அப்போ மறுரூபமாக வேண்டும். அடுத்ததாக வாசிங்க. நமக்கு பலவீனம் வருகிறது. இல்ல போதும். பலவீனம் வரும்போது 1 பேதுரு 2:24 24.
இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குது, டாக்டர்களுக்கு கை விட்டுட்டாங்க, மாத்திரை சாப்பிட்டு சரியாகல, பலவீனமா இருக்குது. வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிடித்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் என்ன பண்ணுவோமா? குணமானீர்கள். நிறைய வசனங்கள் யாத்திரையாளர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும். இதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது இல்லையா? அப்ப எனக்கு பலவீனமா இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் பலவீனத்தவே நினைச்சு எனக்கு கவலைப்பட வைக்குது. நான் இந்த பக்கம் திரும்பி கர்த்தருடைய வேதத்தை பார்த்தேன்னா, என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாகிற, என்னுடைய வசனத்தை அனுப்பி நான் உனக்கு குணப்படுத்துறேன், உன்னுடைய பலவீனங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் கேட்கிறேன், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்குள்ள வரும்போது பலவீனத்திலிருந்து நம்ம வெளியே வருவோமா, மறுபடியும் பலவீனமாயிருமா? பலவீன சரீரத்தில் இருந்தாலும் மனது உற்சாகமாயிரும். டாக்டர் சொல்றாங்க மனது சரியாயிடுச்சுன்னா வியாதி என்ன பண்ணிருது? சரியாயிருது. அந்த மனதை சரிப்படுத்துகிறது தான் இந்த வசனம். இதான் மறுரூபமாகுது பிராக்டிகலா. சரிங்களா? அடுத்தது வாசிங்க. நமக்கு பயம் வரும், செத்துருமோ, ஏதாவது ஆயிருமோ, எங்கேயாவது போய் விழுந்துருமோ. இந்த பயத்தின் ஆவி நிறைய பேர் என்ன பண்ணிடுவான்? அலக்கழிச்சுட்டே இருப்பான். நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன், இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, என்ன பண்ணிடுவேன், நீ செத்துருவ, உனக்கு பிரச்சனை ஆயிரும், நீ அழிச்சு போயிடுவ, இதவே சொல்லி எனக்கு மரண பயத்தை கொடுத்துட்டே இருக்குது. இன்னும் நீ தற்கொலை பண்ணிக்க, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், சூசைட் பண்ணிக்க, இதவே சொல்லிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டேன்னா நான் தற்கொலை பண்ணிடுவேன், ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் இந்த பக்கம் திரும்பி தேவராஜ்யத்தை தேடும் போது, தேவராஜ்யத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, நீ பயந்துட்டு இருக்கிறியே, உனக்கு பயமுள்ள ஆவியை நான் கொடுக்கல, உனக்குள்ள இருக்கிற ஆவி பலமுள்ள ஆவி, அது அன்புள்ள ஆவி, அது தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இதை கேட்ட உடனே ஐயோ, எனக்குள்ள ரட்சிக்கப்படும் போது பயத்தின் ஆவி வரல, பலமுள்ள ஆவி வந்திருக்குது அப்படி என்று சொல்லி அந்த வசனத்தை நான் அப்படியே விசுவாசிச்சேன்னா என்னுடைய மனம் மறுரூபமாகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பயத்தை நினைச்சிட்டு இருந்த இந்த மனது இப்பொழுது பலத்தை நினைக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதுதான் மறுரூபமாகிறது. அப்ப என் மைண்ட்ல பயம் இருக்குமா? நான் முதல்ல சொன்னேன், என்னுடைய மைண்ட் தான் என்னுடைய சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. தலைமைச் செயலமே இதுதான். அப்போ இதுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டா போச்சுன்னா என்னுடைய பாடியும் என்னுடைய ஆக்டிவிட்டிஸும் சரியாயிரும். இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ பயத்தை கொடுத்து நீ செத்துருவேன்னு சொல்லுது என்னுடைய மைண்டுக்கு. நான் திரும்பி வேதத்துக்கு பிரியப்பட்டேன்னா, வேதம் சொல்லுகிறது உனக்குள்ள பலமுள்ள ஆவி இருக்கிறது, உனக்குள்ள என்னுடைய ஆவியை வச்சிருக்கிறேன், உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வசனங்கள் சொல்லும் போது இது என்னுடைய மைண்டுக்கு போன உடனே எனக்குள்ள பலன் வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இதுதான் மறுரூபமாகுது. அதுக்குதான் வேதம். புரிஞ்சுங்களா? நம்ம ஏன் வேதத்தை தொடவே மாட்டேங்கிறோம்? வேதத்துக்குள்ளதான் விடுதலையே இருக்கிறது. அது அப்பவே அப்ளை பண்ண வேண்டும். டைம் இருக்குது. அடுத்தது, இப்ப தனிமையில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தனிமையா இருக்கிறோம். தனிமையில நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நான் தனியா இருக்கிறேனே. வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, உலகம் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்குள்ள இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நீ அனாதை, நீ தனியா இருக்கிற, உனக்கு யாருமே இல்லை, நீ என்ன பண்ணுவ, உன் வாழ்க்கைக்கு என்ன பண்றது, எதிர்காலத்துக்கு என்ன பண்றது, இந்த பிரபஞ்சம் இதையே சொல்லிட்டு இருக்குது. உனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, அவங்க வீட்டுல போய் அவங்க அப்பா இவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு, உங்க வீட்டுல உங்க அப்பா என்ன கொடுத்துருக்காரு, உனக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை, உலகம் இதை சொல்லிட்டே இருக்கும். ஆனா நான் தேவராஜ்யத்துக்கு திரும்பினேன்னா, வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய ரகசியம் உனக்குள்ள இருக்குது. அதை நான் சொல்றேன். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உனக்குள்ள வாசம் பண்றார். அப்படின்னா என்னது? வெள்ளியும் அவரோடது, பொன்னும் அவரோடது, வானமும் அவரது, பூமியும் அவரது. வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாக வைத்து அரசாண்டு கொண்டிருக்கிறவர் உனக்குள்ளே மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். இப்ப யாராவது தனிமையில் உணர்வுமா? இந்த உணர்வு வரும்போது நம்முடைய மைண்ட் என்ன பண்ணும்? அப்படியா, நான் எதுக்கு தனியா இருக்கிறேன், நான் எதுக்கு கவலைப்படணும், நான் எதுக்கு பணத்துக்காக கவலைப்படணும், அவர் எனக்குள் இருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்ற விஷயத்தை என்னுடைய மனது எப்பொழுது பெற்றுக் கொள்ளுகிறதோ அன்னைக்கு மறுரூபம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப என்னுடைய ஆசீர்வாதம் எப்ப எனக்கு வரும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்போ நான் இந்த பிரபஞ்சம் சொல்லுது, நீ அனாதை, நீ தனி, உனக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, உன் குடும்பத்துக்கு ஒண்ணும் நடக்காது. இதை நான் கேட்கும் போது எனக்குள்ள விசுவாசம் அவிசுவாசம் வருமா? அவிசுவாசம் தான் வரும். இங்க திரும்பும் போது நான் மகிமை நம்பிக்கையா உனக்குள்ள இருக்கிறேன், வெள்ளியும் என்னோடது, பொண்ணும் என்னோடது. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது என்னுடைய மூளைக்கு என்ன நடக்குது? விசுவாசம் அதிகரிக்கிறது. டெய்லி வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் எனக்கு அதிகரிச்சுட்டே இருக்கிறது. இந்த விசுவாசம் என் மைண்டுக்குள்ள வந்த உடனேயே இந்த விசுவாசத்தின் வழியாய் எனக்கான ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் எந்த ஆசீர்வாதம் வராது. அந்த விசுவாசம் எப்ப வரும்? நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கும் போது தான் வரும், வேதத்தை வாசிக்கும் போது தான் வரும், தேவ ராஜ்யத்தை நோக்கும் போது தான் வரும். அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா பிரபஞ்சம் சொல்லும், இவைகளை எல்லாம் நீ தேடு, ஃபர்ஸ்ட் நீ வேலைக்கு போ, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வேலை வச்சாங்கன்னா வேலைக்கு போயிரு, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தேவராஜ்யத்துக்கு வா. ஆனா தேவராஜ்யம் என்ன சொல்லுது? ஞாயிற்றுக்கிழமை ட்ரிபிள் சம்பளம் கொடுத்தாலும் நீ போகாத, நீ தேவராஜ்யத்துக்கு போ, அவர் கொடுக்கிற ஒரு சம்பளத்துல உனக்கு சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனா இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் 3 சம்பளத்தை சேர்த்து கொடுப்பான், ஆனா 4 சம்பளத்துக்குள்ள பிரச்சனையும் கொடுப்பான். ஆனா தேவராஜ்யத்தை தேடினா அவர் கொடுக்கிறதுல சமாதானத்தை கொடுப்பார். இதற்கு நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். வசனத்தை வாசிக்கும் போதுதான் இந்த மறுரூபம் நடக்கும். அடுத்ததாக வாசிக்க அப்போஸ்தலர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. இப்ப அடுத்தது ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள வர இன்னொரு பிரச்சனை என்னன்னா, குடும்பத்துல யாராவது இறந்துருப்பாங்க, செத்து போன உடனே அவங்களவே நினைச்சு கவலைப்படுறது. தெசலோனிக்கேயர்ல சொல்றாரு, மற்றவர்களைப் போல துக்கித்திருக்க எனக்கு மனசுல, புறஜாதிகள் மாதிரி நீங்க துக்கப்படாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன், மனம் புதிதாகல, மறுரூபமாகல. இப்ப நான் இப்படி இருந்தேன்னா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ செத்து போயிட்டாங்களே, ஐயோ செத்து போயிட்டாங்களே. இந்த செத்த கவலையிலேயே நீங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, செத்து போனது போயிட்டாங்க, ஓகே, அதுக்கு வசனம் என்ன சொல்லுது நீ பாரு. இந்த பக்கம் திரும்பி தேவராஜ்யத்துல பார்த்தா அவர் வரப்போகிறாரு. அவர் வரும்போது நீ கூட முன்னாடி போக மாட்ட, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எனக்குள்ள வரும் பொழுது, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, அவருக்கு செத்து போனாலோ என்னுடைய தகப்பனோ தாயோ நண்பர்களோ உறவினர்களோ அல்லது சகோதரர்களோ யார் இருந்தாலும் அவங்க வரப்போறாங்க, அதனால அந்த டென்ஷன் என்னுடைய மைண்டுக்கு தேவை கிடையாது. மனம் புதிதாகணும். பலரும் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவங்க இந்த டென்ஷன்லயே உட்கார்ந்துருக்காங்க, கவலையிலேயே உட்கார்ந்துருக்காங்க. நம்ம போய் அவங்களை ஆறுதல் படுத்தி ஒரு வாரம் அவங்களை ரெடி பண்ணி எடுக்கிறது. இன்னும் சிலர் மாச கணக்குல வருஷ கணக்குல துக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் போட்டோ வச்சு மாலை போட்டு அதை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்பட்டு அவங்க ட்ரெஸ்ஸோ பொருள்களோ பார்த்தா உடனே எமோஷனல் ஆகி இந்த பிரபஞ்சம் மனதை கெடுத்து வைத்திருக்கிறது. எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். உலகத்தில் இருக்கிற மனம் திரும்பின ஒரு தேவ பிள்ளை மறுரூபமாக வேண்டும். மறுரூபம் என்ன? எந்தெந்த விஷயத்துல எல்லாம் தேவராஜ்யத்தினுடைய சட்டம் வேற, உலகத்தினுடைய சட்டம் வேற. கவலைனா உலகத்தினுடைய சட்டம் வேற, தேவராஜ்யத்தினுடைய சட்டம் வேற. மரணத்துல உலகத்தினுடைய நீதி வேற, தேவராஜ்யத்தினுடைய நீதி வேற. நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்தினுடைய சட்ட திட்டத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் தேவராஜ்யத்திற்குரியவர்கள். அந்த சட்டத்தை படிக்கணும், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசிக்கணும். அதை நீங்க படித்து விசுவாசிக்கும் போதுதான் உங்கள் மனம் புதிதாகும், மறுரூபமாகும், தேவராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் உங்கள் மனம் புதிதாக முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்கள்.
அடுத்த வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னொரு பிரச்சனை, குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க யாரும் இருப்பாங்க. கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அதை குறிச்சு ஒரு கவலை வரும் தெரியுங்களா? இப்ப பிசாசு இந்த பிரபஞ்சம் நம்மளை எப்படி வேதனைப்படுத்துறான் பாருங்க. அவன் ரட்சிக்கப்படலையே என்னமோ இவன் ரட்சிப்பு குறிச்ச ஒரு கரிசனை உள்ளவன் மாதிரி பிசாசு இதை ஒரு கவலையா நமக்குள்ள கொண்டு வந்துருது. இதவே அடிச்சு நம்ம டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கிறது. ஐயோ இப்படி இருக்கிறாங்களே சொல்லி இதுக்காக பதற வைக்கிறது. ஆனா தேவராஜ்யத்துக்கு திரும்பினா வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. அப்ப என்ன நடக்குமாமா? அப்பொழுது நல்லா வாசிங்க. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனம் உள்ள வந்துச்சுன்னா கவலை வருமா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் மட்டும் கிடையாது, என் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் பரிவாரத்தோட தான் பரலோகம் போக ஒழிய யாரையும் குடும்பத்துல நரகத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த உறுதி நமக்குள்ள வரும். இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன் கவலைப்பட்டு நீங்களும் சேர்ந்து நரகத்துக்கு போகக்கூடிய பிளாட்ஃபார்ம் பிசாசு ஏற்படுத்திட்டு இருக்கான். மனதை அந்தகாரப்படுத்திட்டு இருக்கான். ஆனா மனம் புதிதாகி மறுரூபமானவங்களை பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் கிடையாது, நான் வந்தேன்னா என் கணவன் வந்தே ஆவார், நான் வந்தேன்னா என் மனைவி வந்தே ஆவாங்க, நான் வந்தேன்னா என் பிள்ளைகளும் வந்தே ஆவாங்க என்று சொல்லி அந்த அசைக்க முடியாத விசுவாசம் உங்க மைண்ட்ல என்னைக்கு பதிப்பிக்கப்படுதோ அன்னைக்கு நீங்கள் மறுரூபமாகி விட்டீர்கள் என்று அர்த்தம். அந்த மறுரூபம் உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களே மறுரூபமாகும். ஹல்லேலூயா. அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம கவலை, மரணம், நிறைய பிரச்சனைகளை குறித்து நம்ம வாசம், பலவீனம், இதுல எல்லாம் என்ன பண்றதுன்னு வாசம். அதுக்கு வசனம் வேற மாதிரி சொல்லுது, இந்த பிரபஞ்சம் வேற மாதிரி சொல்லுது. இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய வார்த்தைக்கு இதுவே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய வார்த்தை எப்படி யோசிச்சு பாருங்க. எப்ப பாரு அவிசுவாசம், எப்ப பாரு கோபம், எப்ப பாரு சலிப்பு, இந்த வார்த்தை தான் வெளிப்பட்டு இருக்கும். இதை கேட்கும் போது வீட்டில் இருக்கவங்க மனம் திரும்புவாங்களா? மனம் திரும்ப மாட்டாங்க. ஆனா தேவராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்டவங்களுக்குள்ள வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நம்பிக்கையா இருக்கும், விசுவாசமான வார்த்தைகள் வரும். இந்த வார்த்தைகள் குடும்பத்துக்குள்ள இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். நீங்க இந்த பிரபஞ்சத்துக்குரியவர்களா இருந்தீங்கன்னா உங்க வார்த்தைகள் அவங்க ஆல்ரெடி செத்து கிடக்குறாங்க ஆவியில, அவர்களை மீண்டும் சாகடித்துக் கொண்டே இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். நம்ம எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், இங்க வந்துட்டோம். நம்முடைய மனம் புதிதாகாமல், மறுரூபமாகாமல், மைண்ட் ரினிவல் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஆசீர்வாதம் தடைப்படும். நம்மளால யாருக்கும் பிரயோஜனமே கிடையாது. வருஷ கணக்கில் வந்து உட்கார்ந்து திரும்பி போயிட வேண்டியதான ஒழிய நமக்கும் தேவராஜ்யத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு ஆவியானவர் நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், மனம் திரும்பிட்டோம், மறுரூபமாக வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறைகூவல் விடுக்கிறார். சரி, இந்த மறுரூபம், இந்த வசனத்தை வாசிச்சு அதை டெய்லி தியானிக்கிறேன், அதவே யோசிக்கிறேன், வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் என் வாயில பேசுறேன், இந்த பிரபஞ்சம் சொல்றதை நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மறுரூபமாகிறவனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேத புஸ்தகம் ஒரு படத்தை நமக்கு காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போன ஒரு அனுபவத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்படி நீங்க வேதத்தை வாசிச்சு இந்த பிரபஞ்சத்தை வெறுத்து வசனத்தை விசுவாசிச்சு நீங்க வாயில அறிக்கை பண்ணி நீங்க நடந்தீங்கன்னா இந்த மறுரூபமாகிற நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. போதும் மறுரூபமாகும் போது, இது மனம் மறுரூபமாக குறிச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இயேசு பிரத்யட்சமாயே மறுரூபமானார் அந்த இடத்துல. சோ அந்த மறுரூபமாகும் போது என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய முகம் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. மறுரூபமான ஒருத்தருடைய முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சபைக்கு வந்து ஒருத்தருடைய முகத்தை பார்க்கும்போது, அடுத்த வாரம் நான் பார்க்கிறேன், நீங்க பவுடரே போடலைனாலும் உங்கள் மனம் புதிதாய் மறுரூபமாயிருச்சுன்னா அது பிரைட்டா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க மனம் புதிதாகலைன்னா என்ன மேக்கப் போட்டு வந்தாலும் உங்க முகத்துல ஒரு இருள் இருக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க மறுரூபம் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அந்த பிரகாசம் உங்க முகத்துல வெளிப்படும். உங்களுடைய மைண்ட் ரினிவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், உங்களுடைய சிந்தனை ரினிவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நீங்க வேதத்தை வாசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த வாரம் கண்டுபிடிக்கிற மாதிரி எந்திரிச்சு நிக்க வைக்கிற மாதிரி கரெக்டா யார் வேதத்தை கரெக்டா எந்திரிச்சு நிக்க வைப்பேன்.
என்னன்னா முகமத்து காமிச்சு கொடுத்துரும். என்னன்னா மறுரூபமாக நீ வேதத்துல உட்காரல, படிக்கல, அதனால உங்க முகத்துல இருள் இருக்கும். உங்களால ஆராதிக்க முடியாது, உற்சாகமா இருக்க முடியாது, துதிக்க முடியாது. காரணம் என்ன? இருண்டு கிடக்கிறது, கண்ணெல்லாம் இருளாய் போயிடும். ஆனா மறுரூபமானு வச்சுக்கோங்களேன், முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்படி முகம் பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது மறுரூபமாகும் போது என்ன நடக்குது? 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். மறுரூபமாகும் போது மோசே எலியாவும் மரித்து போனவங்க தான், ஆனால் ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க மறுரூபமாகும் போது ஆவிக்குரிய காரியங்களை உங்களால் பார்க்க முடியும். மறுரூபமாகும் போது தேவ ரகசியங்களை நீங்க பார்க்க முடியும், சொப்பனங்களை பார்க்க முடியும், தரிசனங்களை பார்க்க முடியும். தேவன் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாரு. நீங்க ஒருத்தருக்காக ஜெபிக்கும் போது வெளிப்பாடுகள் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக உங்களை நடத்துவாரு. ஆனா மறுரூபம் ஆகலைன்னா கண்ணை மூடினா இருள் தான் வரும், கண்ணை மூடினா பிசாசு தான் தெரியும் முன்னாடி, கண்ணை மூடினா பாம்பு தான் வரும். ஆனா மறுரூபம் ஆனீங்கன்னா பரலோகத்தை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. மறுரூபம் ஆனீங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்திற்குள்ள உங்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போவார். மறுரூபப்படுத்தணும். வேற எங்க இருக்குது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க உட்கார்ந்து பைபிளை வாசிக்காம 40 நாள் உபவாசம் இருந்து பட்டினி இருந்தாலும் மறுரூபமாக மாட்டீங்க. வேதத்தை வாசிக்கணும். நீங்க வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் அருவருப்பு ஆண்டவருக்கு. வேதத்துக்கு முன்னாடி உட்காரணும், வசனத்தை கேட்கணும். மறுரூபமாகும் போது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அடுத்து வாசிங்க 5வது வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளிவுள்ள ஒரு மேகம் அவர்கள் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவிகொள்ளுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா தேவ சத்தம் நமக்கு கேட்கும். ஹல்லேலூயா. பாஸ்டரே தேவை கிடையாது. நீங்க உட்காரும் போது தேவ சத்தத்தை நீங்க என்ன பண்ணலாம்? கேட்கலாம். வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு காண்பிப்பேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நாம் மறுரூபமாகும் போது, வேதத்தில் பிரியப்படும் போது, நம்முடைய மனம் புதிதாகும் போது அவருடைய சத்தம் நமக்கு தெளிவா கேட்கும். தேவ சத்தம் எனக்கு தெளிவா கேட்கும்னா நான் மறுரூபமாகணும். நான் மறுரூபமாகலைன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கும். ஏன் இந்த பிரபஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, என்னுடைய மைண்ட் ரினிவல் ஆகவில்லை. நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், மைண்ட் ரினிவல் ஆகல. என்னுடைய வாழ்க்கையில நான் மறுரூபமாகும் போது தேவ சத்தத்தை நான் கேட்க ஆரம்பிப்பேன். அடுத்ததாக வாசிங்க 6வது வசனம். சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். சீசர்கள் அதை கேட்டு என்ன பண்ணிட்டாங்களாமா? இவர் இப்ப மறுரூபமாகி நிக்கிறாரு. இப்ப இந்த மனிதர்கள் முகங்குப்புற விழுந்துட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்க மறுரூபமானீங்கன்னா இந்த பூமிக்குரிய மனிதர்கள் முகங்குப்புற விளைவிப்பார் ஆண்டவர். நீங்க மறுரூபமானீங்கன்னா கோலியாத்துகள் முகங்குப்புற விழுவார்கள். நீங்க மறுரூபமானீங்கன்னா அந்தகார சக்திகள் உங்களுக்கு முன்பாக கீழ் அடங்கும். நீங்க மறுரூபமானீங்கன்னா பிசாசுகள் அலறி ஓடும். நீங்க மறுரூபமானீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்க காலின் கீழே வரும். ஹல்லேலூயா. நீங்க மறுரூபமாகலைன்னா இந்த பிரபஞ்சம் உங்க காலின் கீழே போட்டு மிதிக்கும். நீங்க மறுரூபமானீங்கன்னா உங்க காலுக்கு கீழே இந்த பிரபஞ்சம் வந்து விடும். ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்தை உங்க காலுக்கு கீழே அடக்கணும்னா நீ மறுரூபப்பட்டே ஆகணும். நீ மறுரூபப்படணும்னா கர்த்தருடைய வேதத்துல பிரியம் இருந்தது ஆகணும். கர்த்தருடைய வேதத்துல உனக்கு பிரியம் வரணும்னா இந்த பிரபஞ்சத்தை நீ வெறுத்தே ஆகணும். இந்த உலகத்தினுடைய ஆசாபாசத்தை வெறுத்தே ஆகணும். அப்படி நீ வெறுக்கும் போது மறுரூபமாகிற அனுபவத்துக்குள்ள நம்மை கொண்டு வருவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த புதிய உடன்படிக்கை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது இந்த புதிய உடன்படிக்கை சாதாரணமானதெல்லாம் கிடையாது. இந்த வெளிப்பாடு உள்ளவங்க இப்படி நீங்க வேதத்தை வாசிச்சு ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா திறந்த முகமாய் தேவனை தரிசிக்கிறது போல தரிசிச்சு ஆவியாய் இருக்கிற அவரால மகிமையின் மேல் மகிமை அடைந்து
நம்ம மறுரூபமாகி கொண்டே இருப்போம். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து மகிமையின் மேல் மகிமை. போன மாசத்து மகிமையை விட இந்த மாசத்து மகிமை அதிகம். போன வருஷத்து மகிமை விட இந்த வருஷத்து மகிமை அதிகம். இந்த வாரத்து மகிமை விட அடுத்த வாரத்தினுடைய மகிமை அதிகம். நேற்றைய விட இன்னைக்கு மகிமை அதிகமாகும். நீங்க மறுரூபம் ஆக ஆக உங்கள் மனம் புதிதாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க உங்கள் மேல இருக்கிற மகிமை அதிகரித்து கொண்டே போகும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா உங்க மேல இருக்கிற மகிமை குறைந்து கொண்டே போகும். சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு உடனே அவன் மேல இருக்கிற மகிமை விலகி போனது. தாவீது அவருடைய வேதத்துல பிரியமா இருந்ததுனால அவனுடைய மகிமை அவன் மேல காணப்பட்டது. அது அவன் மேல மட்டும் கிடையாது, அவனுடைய தலைமுறைகள் மேல காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவனுடைய வீட்டிலே காணப்பட்டது, அவனுடைய ராஜ்யத்திலே காணப்பட்டது. அவன் போகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதம். அதனாலதான் 1ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் இப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. இதை அனுபவிக்க கூடாது. நம்ம இதை ஏன் பெற்றுக்கொள்ள கூடாது? ஏன் இன்னும் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம ஒட்டி இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து இந்த பிரபஞ்சத்தை வெறுக்க ஆரம்பித்தால் நாம் மறுரூபமாகிற நிலைமை இன்னையிலிருந்தே தொடங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இனி உங்களுடைய வேதத்தை நான் பிடிச்சுக்கிறேன். என்னை மாற்றுகிற சக்தி இந்த வேதத்துக்கு மட்டும்தான் இருக்குது. என்னை ஆசீர்வதிக்கிற வல்லமை இந்த வேதத்துக்கு இருக்கிறது. என்னை மறுரூபப்படுத்துகிற வல்லமை இந்த வேதத்துக்கு இருக்கிறது. ஊழியர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, பாஸ்டர் வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, இந்த வேதம் என்னை மகிமையின் மேல் மகிமைக்கு கொண்டு செல்லும் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இன்னைக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கே நீங்க அந்த மகிமைக்குள்ள கடந்து போய்விடலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. உள்ளத்தை திறந்து இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்குங்க. ஆண்டவரே,